வணக்கம் அண்ட் வெல்கம் டு Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா Dsum அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கான வீடியோ மேக் பண்ண சொல்லிருந்தாரு. எஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Dsum பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Dsum என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத டீடைலா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட குவார்டர்லி வைஸ் டோட்டல் சேல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலாக நமக்கு இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு சம் அப்படின்றத போட்டு உங்களோட டேட்டாவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டோட்டல் சேல்ஸ் தெரிஞ்சிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லேப்டாப்போட சேல் வேல்யூ மட்டும் தெரியணும், இல்லை கீபோர்டோட சேல்ஸ் வேல்யூ மட்டும் தெரியணும், இல்லை Q1ஓட சேல்ஸ் மட்டும் தெரியணும். இந்த மாதிரி க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் சம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் Dsum அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த Dsumக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு Dsum டேட்டாபேஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா செட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. வித் ஹெட்டரோட நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபீல்டு, எந்த ஃபீல்டை உங்களுக்கு டோட்டல் பண்ணணும் அப்படின்ற ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். க்ரைட்டீரியாவில் என்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் கால்குலேட் பண்ண விருப்பப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் மட்டும் வேணுமா, இல்லை Q1 மட்டும் வேணுமா, Q2 மட்டும் வேணுமா, இதுதான் க்ரைட்டீரியா. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண க்ரைட்டீரியாக்கான அவுட்புட் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ இதுக்கு தான் இந்த Dsum அப்படின்றது பயன்படுது. இந்த Dsum அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா Excel 2000 வெர்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸலில் இது கண்டிப்பாக அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு Q1ஓட லேப்டாப்போட சேல் மட்டும் எனக்கு இங்கே ரிசல்ட்டில் வரணும். ஸோ இதுக்கு நம்ம Dsum அப்படின்றத பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு Dsum அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாபேஸ் வித் ஹெட்டரோட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபீல்டு, அந்த ஃபீல்டோட ஹெட்டர் நேம் நீங்கள் கொடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சேல்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே டபுள் கோட்ஸில் டைப் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் டபுள் கோட்ஸில் தான் டைப் பண்ணணும்ல, நீங்கள் செல் வேல்யூவோட செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே டைப் பண்ணுற வேல்யூ இந்த ஹெட்டர் வேல்யூ கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா Q1 லேப்டாப் இல்லையா. ஸோ இந்த Q1 லேப்டாப் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, வித் ஹெட்டரோட நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஹெட்டரை பேஸ் பண்ணி உங்களோட க்ரைட்டீரியாவை மேட்ச் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் டேட்டா பேஸில் கொடுக்குற ஹெட்டர் நேமும் உங்களோட க்ரைட்டீரியா கொடுக்குற ஹெட்டர் நேமும் சேமாக இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போது ஹெட்டரோட என்னோட க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட Q1 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4,32,000 வந்திருக்கு. ஸோ Q1 லேப்டாப்போட சேல்ஸ் நமக்கு அதுதான் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு எங்கே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே எனக்கு Q1ஓட ப்ரொஜெக்டர் சேல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ட்ராப் டவுனில் ப்ரொஜெக்டர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் ஐ பட்டன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா Q1ஓட டோட்டல் சேல்ஸ் வேணும், ப்ராடக்ட் வைஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியாவை டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Q1ஓட டோட்டல் சேல்ஸ் இங்கே இமீடியட்டாக அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு Q1ஓட டோட்டல் சேல்ஸ் இங்கே மேட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு குவார்டர்லி வைஸ் வேணாம், எனக்கு ப்ராடக்ட் வைஸ் வேணும் அப்படின்னா நான் இப்போ லேப்டாப் இங்கே செலக்ட் பண்ணுறேன். லேப்டாப் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட டோட்டல் சேல்ஸ் இங்கே அப்டேட் ஆகிருக்கு. இது கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிடலாம். நான் லேப்டாப்போட சேல்ஸ் வேல்யூ மட்டும் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்னோட ஸ்டேட்டஸ் பாரில் இருக்க சம்மோட வேல்யூவும் என்னோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் Dsum யூஸ் பண்ணி உங்களோட க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு க்ரைட்டீரியா இருக்கணும். அப்போ தான் இது க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ப்ரொஜெக்டரையும் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது சிம்பிளாக சம் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த சம் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு Dsumலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு க்ரைட்டீரியா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஃபஸ்ட்டு 2 காலம் சேம் தான். குவார்டர்லியும் ப்ராடக்ட் வைஸும் எப்படி எடுக்கிறது Dsum யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எனக்கு above 1 lakh சேல் இருந்தால் மட்டும் எனக்கு இங்கே சம் பண்ணணும். லெஸ் தென் 1 lakh இருந்தால் எனக்கு சம் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம Dsum யூஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு Dsum அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட்டா பேஸ் வித் ஹெட்டரோட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபீல்டில் நான் இங்கே சேல்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த டபுள் கோட்ஸில் சேல்ஸ்டும் டைப் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிற ஹெட்டரும் நீங்கள் டைப் பண்ணுறதும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா என்னோட க்ரைட்டீரியா ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிளையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் க்ரைட்டீரியா ஹெட்டரும் டேட்டா பேஸ் இருக்கிற ஹெட்டரும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கான அவுட்புட் கரெக்டாக வரும். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன். என்டர் ப்ரெஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா Q3ல் லேப்டாப்போட சேல் 3,60,000 இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நான் இதை கீபோர்ட் மாத்திரம், ஏன்னா நம்ம கிரேட்டர் தென் 1 lakh தான் டோட்டல் போட சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ கீபோர்ட் மாத்திரம் அப்படின்னா நமக்கு இங்கே 0 அப்படின்னு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு 0 வந்திருக்கு. ஏன்னா இது லெஸர் தென் 1 lakh அப்படின்றதுனால நான் இங்கே வேல்யூ லெஸர் தென் 1 lakh மாத்திரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீபோர்டோட சேல்ஸ் நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா லெஸர் தென் 1 lakh இருக்கிறது மட்டும் எனக்கு டோட்டல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே Q3 அப்படின்றத டெலிட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ 1 lakh கம்மியாக இருக்கிற கீபோர்டோட வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுவோம். இது கரெக்டாக செக் பண்ணிடுவோம். இங்கே எனக்கு ஸ்டேட்டஸ் பாரில் வர அவுட்புட்டும் இங்கே ரிசல்ட்டாக எனக்கு சேமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எனக்கு இப்போ Q1ல லெஸர் தென் 1 lakh இருக்கிறது மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஒன்று தான் இருக்குது 78,000 அப்படின்றது. ஸோ இது எனக்கு இங்கே ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் Dsum யூஸ் பண்ணி
க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதோட ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு க்ரைட்டீரியா வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த க்ரைட்டீரியா தேவையில்லை அப்படின்னா வந்து நீங்கள் போய் திருப்பி ஃபார்முலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த க்ரைட்டீரியா இருக்கக்கூடிய வேல்யூ டெலிட் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து அந்த க்ரைட்டீரியா வந்து ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கான அவுட்புட் வரும். இந்த மாதிரி Dsum யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இன்னும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Aravind.